ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னும் குரூப் 4க்கு 4 மாதம் இருக்குது. இன்னையிலேருந்தே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ அப்படின்னா தான் நம்மளால் குரூப் 4 எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டே ஒன் கவுன்சிலிங்லேயே நம்மளால் நல்ல போஸ்ட் எடுக்க முடியும். அதுக்கான ஒரு படியாக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 2. ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியா போக்குவரத்து துறையில் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்தியாவில் 4 டைப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ரோடு வழி, இன்னொன்று கடல் வழி, அடுத்ததாக வான்வழி, இன்னொன்று ரயில்வே வழி. இது 5வது வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். 5வது வழி என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஹைப்பர் லூப் குழாய், ஒரு வெற்றிட குழாய். இந்த குழாய்க்குள்ள ஒரு ரயில்வே ட்ராக்கு. ஸோ ஹை ஸ்பீடு ட்ரெயின், அதுக்கான கான்செப்டை தான் இதுக்கான முதல் முயற்சியாக ஒரு ஹைப்பர் லூப் குழாயை ஐஐடி சென்னை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த குழாய் இப்போது சோதனை குழாயாக ஒரு 422 மீட்டருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவை பற்றி ஒரு சூப்பரான நியூஸில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 84 வெப்சைட்டை பேன் பண்ணியிருக்காங்க. 84 வெப்சைட்டை தடை பண்ணியிருக்காங்க. இதை வெளியிட்ட அமைப்பு யார் அப்படின்னா அக்சஸ் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த 84 வெப்சைட்டை ஏன் தடை பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய விதமான வெப்சைட்டுகளை தான் தடை பண்ணியிருக்காங்க. உலகிலேயே அதிகமான வெப்சைட்டுகள் தடையை எதிர்கொண்ட நாடு எது அப்படின்னா இந்தியா தான். 2024 எந்த மாநிலத்தில் அதிகமான வெப்சைட்டை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணிப்பூர். கரண்ட் அஃபேரில் இந்தியாவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், கான்ஃபரன்ஸ் மாநாடு. இப்போ ஒரு மாநாடு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா முதலாவது மகளிர் அமைதி காப்பு படையினர் மாநாடு. இது எங்கே நடந்திருக்கு? புதுடெல்லியில் நடந்திருக்கு. இதோட தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னா உமன் இன் பீஸ் கீப்பிங், ஏ குளோபல் சவுத் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற தீமில் தான் இந்த மாநாடு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு நியூஸ் இருக்குது மாநாடில். என்னென்னா 9வது தேசிய சுகாதார கண்டுபிடிப்புக்கான உச்சி மாநாடு எந்த ஊரில் நடந்திருக்கு? பூரி. இந்த பூரி எங்கே இருக்குது? ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. அடுத்த டாபிக் நம்ம நியமனம் பார்க்க போகிறோம். நியமனத்தில் இன்றைக்கி இந்திய வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பி அமுதா, இந்திய வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பி அமுதா. இவங்க ஒரு சூப்பரான அவார்டு வாங்கியிருக்காங்க. பேராசிரியர் வில்ஹோ வைஷாலா அவார்டு 2016வது வருஷம் வாங்கியிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இந்த அவார்டு வாங்கின முதல் விஞ்ஞானி இவங்க தான். அடுத்த டாபிக் அறிக்கை தான் பார்க்க போகிறோம். அறிக்கை மற்றும் குறியீடுகள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஸ்வாஜ் சர்வேக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நகர்ப்புற தூய்மைக்கான ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. நகர்ப்புற தூய்மை கணக்கெடுப்பு அப்படின்னா ஸ்வாஜ் சர்வேக்ஷன். இந்த கணக்கெடுப்பு உலகத்திலேயே 9வது மிகப்பெரிய கணக்கெடுப்பாக கருதப்படுது. இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய முன்னணி தூய்மையான நகரங்கள் பட்டியல். இந்தியாவினுடைய முன்னணி தூய்மையான நகரங்கள் பட்டியல் 2024 கொடுத்துருக்காங்க. இதில் 10 லட்சம் மக்கள் தொகை பிரிவில் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் மக்கள் தொகை பிரிவு. இதில் ஃபஸ்ட்டு இந்தூர் இருக்குது. இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. 2வது நவி மும்பை இருக்குது, நமக்கு தெரியும், இது மகாராஷ்டிராவில் இருக்குது. 3rd சூரத் குஜராத்தில் இருக்குது. இந்த சிட்டிஸ்லாம் இந்த ரேங்க் வாங்கியிருக்காங்க. அடுத்த குறியீடு பார்த்தோம் அப்படின்னா 2025 மிகவும் மதிப்புமிக்க இந்திய நிறுவனங்கள் பட்டியலில் கொடுத்துருக்காங்க. 2025 மிகவும் மதிப்புமிக்க இந்திய நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நிறுவனம் டாடா குழுமம், டாடா குரூப்ஸ். இவங்களுடைய மதிப்பு $31.6 பில்லியன். செகண்ட் பிளேஸ் யார் இருக்காங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகிலேயே அதிகமான பரபரப்பான ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு பிளேஸ் யாரை கொடுத்துருக்காங்கன்னா துபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அட்லாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்போர்ட் யூஎஸ் அமெரிக்காவில் இருக்குது. 8வது பிளேஸில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் இருக்குது, இந்திரா காந்தி ஏர்போர்ட்டு. இந்திரா காந்தி ஏர்போர்ட் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. இந்திரா காந்தி ஏர்போர்ட் அமைந்துள்ள இடம் நியூ டெல்லி. இது உலகத்திலேயே 8வது பரபரப்பான ஏர்போர்ட் இதுதான். இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா லூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏஷியன் கப் வந்து நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியும். இதில் வந்து உலக தரவரிசை வில் வித்தை போட்டி, அதாவது ஆர்ச்சரி போட்டியில் 2025 முதலிடம் வந்து பெற்ற நாடு எது அப்படின்னா இந்தியா. இந்தியா வந்து 5 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் 5 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஆசிய வில்வித்தை போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா அது வந்து பேங்காக்கில் தான் நடக்குது. பேங்காக் வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அடுத்து வந்து முக்கிய தினம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து முக்கிய தினம் என்ன அப்படின்னா பூஜ்ய பாகுபாடு தினம். பூஜ்ய பாகுபாடு தினம் வந்து இன்றைக்கி ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ச் 1 இதோட தீம் என்ன அப்படின்னா நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் அப்படிங்கிறதான் இதோட தீம். இந்த டேவை எந்த வருஷத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 2014 கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த வீடியோ நான் இவ்வளோ நேரம் பேசுகிற கான்செப்டுக்கான டீட்டெயிலான ஒரு பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொரு லிங்க் இருக்குது, அது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கானது. அதை லிங்க் பண்ணுங்கள். ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன் கூகுள் ஃபார்ம் டைப்பில். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.